நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து லாஸ்ட் 48 மணி நேரமாக வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ எப்போ வரப்போகிறாரு? 2026 வரப்போகிறாரா இல்லை 2024 வரப்போகிறாரா? கட்சியோட பேர் என்ன, கொள்கைகள் என்ன, இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், நான் வந்து அரசியலுக்கு வருவது உறுதி, எப்போ எலெக்ஷன் வச்சாலும் வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய ரசிகர் மன்றங்களாக இருக்கட்டும், அவருடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக எல்லாருமே வந்து ஒரு பெரிய பரபரப்பாக இருந்தாங்க. அவர் வருவார் அப்படின்னு லாஸ்ட் டைம் வரைக்கும் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ ரசிகர் மன்றமும் வந்து பெரிய அளவில் ஆக்டிவாக இருந்து மெம்பர்ஷிப்பை வந்து விரிவுபடுத்துறது, நிறைய நலத்திட்டங்கள் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைமில் அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ்னால அவரால் வந்து வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாய்ஸ் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. ஆனால் எந்த ஒரு தகவலுமே வந்து அவர் சைட்லேருந்து வரல. அவருடைய ரசிகர்கள் எந்த கட்சியில் வேணால் நீங்கள் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வந்து கொஞ்சம் அமைதியாக வந்து விலகிட்டார் அரசியலிருந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பரபரப்பை க்ரியேட் பண்ணாலும், ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் அந்த சேம் ஒரு பரபரப்பை தான் வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் கொண்டவர் தமிழ்நாட்டில். அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியலுக்கு வர முடியல. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணார். அது மூலயமா வந்து எலெக்ஷனை வந்து 2 எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணார். அசம்பிளி எலெக்ஷனும் பார்த்தாரு, எம்பி எலெக்ஷன்லேயும் வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணார். ஸோ ஒரு பெரிய அளவில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நடிகர் பெரிய அளவில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக விஜய் அவர்கள் தான் சொல்லி ஆகணும். ஸோ விஜய் அவர்கள் வந்து வருவாரா வரமாட்டாரா, இல்லை இப்போ லாஸ்ட் டைமில் வந்து கேன்சல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டே தேவையில்லை. ஏன்னா அஃபிஷியலாக வந்து அவர் வரப்போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கடந்த 5 வருஷமாகவே விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற மகளிர் அணி, இளைஞர் அணி, அதோடு சேர்த்து இந்த அட்வொகேட்ஸ் அதாவது வழக்கறிஞர் அணி, இது மாதிரி நிறைய அணிகளை கட்டமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் முனிசிபாலிட்டி இந்த லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன்லேயும் வந்து அவங்க பார்ட்டிசிபேட், இந்த வார்டு எலெக்ஷன்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து சில இடங்களில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அவங்க கட்டமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நேரத்தில் ஒரு 5 வருஷமாகவே பாஸ்ட் 5 இயர்ஸாகவே ஒரு பெரிய அளவில் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு வந்து 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவர் வந்து அவார்டு வந்து கொடுத்தது, அப்புறம் ஃப்ளட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் போயிட்டு அவர் வந்து அந்த நிவாரண நிதிகள்லாம் வந்து கொடுத்தது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்த ஒரு விஷயம். ஸோ அப்போல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆடியோ லான்ச்சில் சரி, இல்லை அது மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் சரி, அவர் அஃபிஷியலாக வந்து நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவரே வந்து இறங்கி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, எப்போ எலெக்ஷன் வந்தாலும் அது இதுக்கப்புறம் வரப்போகிற 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை 2026 வர அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், எப்போ எலெக்ஷன் வந்தாலும் நாம் வந்து அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ விஜய் மக்கள் இயக்கமும் பார்த்தோம் அப்படின்னா பூத் கமிட்டி, அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறத பெரிய அளவில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து தமிழ்நாடு எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய அளவில் ப்ரிப்பேர்டாக வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மலாம் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் 2026 தான் வருவார், 25 வந்து கட்சியை பற்றி சொல்லுவார், ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லுவார் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அவர் இவ்வளோ ஸ்பீடு வந்து போகிறத பார்த்தா 2024 வந்து வந்துருவாரோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்குது. அடுத்து வரப்போகிற அப்டேட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, February 4 அன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நியூ டெல்லியில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போய் அவங்க கட்சியோட பேர் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு பார்ட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு. அதோட சேர்த்து அடுத்த ஒரு 30 ஒரு 40 நாள் அஃபிஷியலாக கட்சியுடைய கொடி என்ன, கட்சியுடைய பேர் என்ன, கட்சியுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத அஃபிஷியலாக அடுத்த ஒரு 40 நாளில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து 2024 ஜென்ரல் எலெக்ஷன்லேயே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா மார்ச்சில் வந்து அவருடைய கட்சியோட ஃப்ளாகு, அவருடைய கட்சியோட பேர் எல்லாமே வந்துடும். ஏப்ரல் இல்லை மேல வந்து எலெக்ஷன் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கிற இந்த 40 தொகுதிகளிலும் வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக விஜய் அவர்களுடைய கட்சி சார்பாக வந்து நிப்பாட்டுவாரா, கேண்டிடேட்ஸை வந்து நிப்பாட்டுவாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டவுட் அப்படி தான். ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 39 தொகுதிகளில் ஏதோ ஒரு 2-3 தொகுதிகளில் விஜய் மக்கள் இயக்கம் அந்த விஜய் அவர்களுடைய கட்சியை வந்து நிப்பாட்டுவார் அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்க்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி சப்போஸ் தமிழ்நாட்டில் அவர் வந்து நிற்கலை அப்படின்னாலும் நிச்சயமாக வந்து ஒரு பாண்டிச்சேரியில் வந்து நிற்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள்
இங்கே திருவான்மியூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீலாங்கரை, பனையூர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் அவருடைய அந்த ஃபேன் பேஸாக இருக்கட்டும், அவருடைய அந்த மக்கள் இயக்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப வந்து ஆக்டிவாக அந்த இடத்துல ஒருவேளை அவர் இருக்கிற இடமா அப்படிங்கிறதுனால தெரில, அந்த இடங்களில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஆக்டிவாகவே இருக்காங்க. ஓவராலாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அது மாதிரி ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம பார்க்கும்போது பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி அவர்களும் விஜய் அவர்களும் ரொம்ப நெருக்கமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி வந்து அவங்க சந்திச்சாங்க. ஸோ அவருக்கும் ரங்கசாமி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த 2024 ஜென்ரல் எலெக்ஷனில் பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த ஒரு தொகுதியில் விஜய் மக்கள் இயக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரங்கசாமி அவர்களோட கூட்டணி வச்சு நிற்கிறதுக்கான ஒரு பெரிய அளவு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு 50 to 60% வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து அவர் பாண்டிச்சேரியிலும் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்குது, ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2026 அப்படிங்கிறது தாண்டி இப்போ 2024 விஜய் அவர்கள் அவருடைய கட்சி வந்து பெரிய அளவில் வந்து தமிழக அரசியலில் வந்து கால் பதிப்பார் அப்படிங்கிறத டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து வரப்போகிற அப்டேட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் ரசிகர்களுக்கும் சரி, இல்லை ஜென்ரலாக அவரை வந்து வெல்விஷர் அவரை விரும்புகிறவங்களுக்கும் சரி, இல்லை ஜென்ரலாக இருக்கிற ஒரு புதுசாக ஒரு கட்சி, ஒரு புதுசாக ஒரு தலைமை தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக இல்லாத ஒரு 3ஆம் அணி வந்து பெரிய அளவில் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விருந்தாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த ஒரு 30 to 40 டேஸ்க்குள்ளே வந்துடும். என்ன சொல்ல போகிறாங்க, விஜய் அவர்களுடைய கட்சி பேர் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன, அவருடைய அந்த லோகோ என்ன, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஒரு அப்டேட்டாக வந்து வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அண்டு விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வரவேற்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.